அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலமாக திகழ்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிற ஒரு கொடுமை உலக மக்களை எல்லாம் அதிர்ச்சியில் புரட்டி போட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கூட்டாக அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்பது ஒரு புது செய்தி கிடையாது. இப்படி நிறைய நாட்டில் நடந்திருக்கிறது. வாரத்திற்கு ஒன்று நடந்து கொண்டே இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறது, அவங்கள துன்புறுத்துவதும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது அதையெல்லாம் மிஞ்சின ஒரு கொடுமை. வெறும் பாலியல் மேற்றாக மட்டும் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டு அந்த உடலை அரசாங்கமே எரிக்கிறது. ஒரு பாடி யாருக்கு சொந்தம்? அதனுடைய பெற்றோர்கள்ட்ட கொடுக்கணும். என்ன முறையில் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அதற்குன்னு அவங்கவுங்க மதத்தில் ஒரு இறுதிச் சடங்குன்னு வச்சிருப்பாங்க. அந்த இறுதிச் சடங்கை அவங்க தான் செய்யணுமே தவிர அரசாங்கம் செய்வது என்பதற்கு எந்த உரிமையும் உலகத்தில் எந்த நாட்டும் கிடையாது. எந்த நாட்டிலையுமே ஒரு அரசாங்கம் ஒரு பாடியை எதை எடுக்கலாம்? அனாதை பணத்தை எடுக்கலாம். யாராவது கிளைம் பண்ண ஆள் வரல, இந்த பணத்தை என்ன செய்யறது என்று சொன்னால் அரசாங்கம் முன்னின்று என்ன செய்யலாம்? அந்த எரிக்கிற செலவை ஏற்றுக்கொண்டு அவங்க நடத்துவதற்கு உரிமை இருக்கு, அது கடமையும் கூட. ஆனால் அந்த பாடிக்கு, அந்த உடலுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கும் பொழுது அரசாங்கம் அவர்களை கூட அழைக்காமல் தெரிவிக்காமல் அவசர அவசரமாக கொலை செய்து விட்டது வெளியே வந்துடும் என்பதற்காக போலீஸ் வளையமிட்டு பாதுகாப்பிட்டு யார் வந்து விடாத அளவுக்கு அதை இரவோடு இரவாக ஒரு பாடி எரிக்கிறாங்க. இப்படி உலகத்தில் எங்காவது நடக்குமா? ஏன்னு கேட்டால் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் இதை செய்து விட்டார்கள். அந்த உயிரோடு அந்த பெண் இருந்தால் அது வெளியே விஷயங்கள் கசிந்துவிடும், பிரச்சனை ஆகிவிடும் என்று பயந்து கொண்டு கொலை செய்தார்கள். கொலை செய்து தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று அரசாங்கமே இது உடந்தை. இது கற்பழிப்பு என்பது எங்களுக்கு தெரியாது என்று அரசாங்கம் ஒதுங்கி கூடலாம். எவனோ ஒருத்தர் செஞ்சிட்டான்னு சொல்லி. இந்த எரிக்கிறது யாரை எரிச்சா? அரசாங்கம் நின்று எரிக்கிறது. இந்த பாடியை உடலை எரித்தது எது என்று கேட்டால் போலீஸ்காரங்களை பாதுகாப்பாக வைத்து கொண்டுதான் அரசின் சார்பாக அந்த உடல் அடக்கம் எரிக்கப்படுகிறது, எரிவூட்டப்படுகிறது. குடும்பத்தாருக்கு சொல்லலை, குடும்பத்தார் அழைக்கவில்லை. அப்போ இவ்வளோ பெரிய கொடுமை நடந்த பிறகு ஊடகங்கள் வழியாக அந்த செய்தியை கொண்டு வர்றதுக்கு வந்தால் அவ்வளோ மிரட்டுகிறார்கள். அந்த ஊடகக்காரங்களை உள்ளே போக விட மாட்டேங்கிறான். போலீஸார் தடுக்கிறார்கள். அந்த குடும்பத்தாரை யாரும் சந்திக்க முடியாது. குடும்பத்தார் ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அது பயங்கரமான பிரச்சனையாக போயிடும் என்று பயந்து 2 நாள் 3 நாள் போராட்டம் பண்ணி அந்த ஊடகத்தில் உள்ள ஊடகத்தார் உள்ளே போகிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட போய் என்னமா நடந்துச்சுன்னு கேட்கறது கூட விட முடியாமல் அதை தடுத்து நிறுத்த ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுக்கு முன்னாடி இந்த உயர் சாதிக்காரங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து அவனை எரிச்சிருவோம் மிரட்டுறான். போலீஸ் பின்னாடி நிற்குது. போலீஸை பின்னாடி வைத்து கொண்டு அந்த குடும்பத்தாரை மிரட்டுகிறான். அதையும் ஊடகங்கள் எடுத்து வெளியே போடுகிறது. இப்படிங்க நடக்கும் உலகத்தில். கற்பழிப்பு நடக்கும், எங்கள் அரசு கவனத்தை மீறி நடந்து விட்டதுன்னு சொல்லிட்டு போகலாம், அது ஒரு சமாளிக்கிறதுக்கு சொல்லலாம். ஆனால் இது நடந்த பிறகு ஒரு அரசாங்கம் இதை மறைப்பதற்கு திட்டம் போடுகிறது. அந்த குடும்பத்தார் மீது வழக்கு யார் மீது வழக்கு? அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தார்கள் அரசாங்கத்தை பற்றி பொய்யாக இவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், அதுக்கு வழக்கு போடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கொடுமை உலகத்தில் நிகழ்கிறது என்றால் என்ன காரணம் என்றால், அந்த வட மாநிலங்கள்லாம் தலித்து மக்களுக்கு இப்படித்தான் நடத்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தாங்கள் மனிதர்களால் என்பது அவங்களே வழங்கலை. இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்த பிறகுதான் கத்துறாங்க. இது மாசம் கற்பழிப்பு நடக்கும், பேசாம அடங்கி தான் போகணும். உயர் சாதிக்காரங்க கற்பழிச்சுட்டாங்கன்னு சொன்னால் வாயை திறந்து பேசக்கூடாது என்று பெட்டி பாம்பாக அடங்கி கிடந்தவர்கள் இப்போது இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்த பிறகு வெளியே பேசுகிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படை தீர்வு? இந்த நாட்டில் அவங்களுக்கு இந்த தலித்தாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடைக்காது. அப்போ அவர்கள் எந்த சாதியின் பெயரால் இதை செய்கிறார்களோ அதில் அவங்க அங்கம் வகிக்கலாமா? அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு என்ன? எங்களை உங்கள் மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நாங்கள் மட்டமானவர்கள் என்று சொல்கிறீர்கள். எங்களை இழிந்தவர்கள் என்று நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள். உங்களை சேர்ந்தவர்கள் எங்களை கற்பழித்தாலும் கேட்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். இப்படி ஒன்று தேவையில்லைன்னு தூக்கி எறியணுமா இல்லையா? அப்போ அவர்களுக்கு சரியான தீர்வு என்னவென்றால், இந்த கொடுமைக்கு உள்ளாகும் பொழுதெல்லாம் உள்ளுக்க இருந்தே கத்தி கொண்டிருந்தார்களே, ஆனால் அது சரியான தீர்வு அல்ல.
அவர்கள் இதை உணர்ந்து, நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் எப்படி உணர்ந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல இந்த நாட்டில் உள்ள தலித்து மக்களும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இரு சமுதாயமும் ஒரு கொள்கையுடைய சமுதாயமும் மாறினால் யாரால அசைக்க முடியாது. இதுதான் இருக்கிற ஒரு சரியான தீர்வு. அந்த மக்கள் இதை உணர்ந்தா தெரியல, எவ்வளவு மிதிச்சாலும் வாங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, சும்மா கத்துறாங்களே தவிர இதுக்கு என்ன அடிப்படை காரணம், உங்களை ஏன் இப்படி நடத்துகிறார்கள், நீங்கள் காலிலிருந்து பிறந்தவன், நீங்கள் இழிவானவன், உங்களை மனுஷனா மதிக்க தேவையில்லை என்று அந்த மதத்தின் பெயரால் செஞ்ச போதனை தானே இப்படி சொல்ல வைக்கிறது. அப்ப அதை விளங்கி வராம போட்டுக்கொண்டு கூக்குரல் போடுவதும் கட்சி கட்டுவதும் போராட்டம் நடத்துவதும் பல தடவை நடத்தி பார்த்து விட்டார்கள். அதே நேரத்தில் எங்கெல்லாம் நாங்கள் இதிலிருந்து மீள்வதற்காக இஸ்லாத்தை நோக்கி வந்துவிட்டோம் என்று வருகிறார்களோ இந்த இன இழிவு உங்களுக்கு இருக்கவில்லை, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதனால அந்த மக்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இதுதான். அவர்கள் தைரியமாக துணிவாக நாங்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம், இந்த மாதிரி சாதி என்ற இழிந்த சாதி என்ற பெயரை நாங்கள் சுமக்க விரும்பவில்லை, நீ இடஒதுக்கீடு கொடுத்தாலும் சலுகைகள் தந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை தூக்கி எறிந்து விட்டு வந்தால் அவர்கள் கண்ணியமாக வாழ முடியும் என்பதை அவர்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.